மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. மகாத்மா காந்தியின் பெயரில் இருந்து நடைமுறையில் இருந்து வருகிற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்த அரசால் அழித்தொழிக்கப்படும் நிலை உருவாகியிருக்கிறது. காந்தியின் பெயரை நீக்கியது மட்டுமில்லாமல் இந்த வேலை திட்டத்திற்கென்று வழங்கப்படுகிற நிதியில் 40% மாநில அரசுகளின் தலையில் சுமத்தி இருக்கிறது. மாநிலங்களுக்கு நிதிச்சுமையை அளிப்பதன் மூலம் இந்த திட்டத்தை மெல்ல மெல்ல முடக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் உள்நோக்கம். 100 நாள் என்பதை 125 நாட்களாக உயர்த்தியிருக்கிறோம் என்று நாடகம் ஆடுகிறார்கள். ஆனால் உரிய நிதியை ஒதுக்கீடு செய்வதில்லை. இதுவரையில் யாருக்கும் 100 நாள் வேலை கிடைக்கும் நிலையை உருவாக்கவில்லை. இந்த நிலையில் காந்தியின் பெயரையும் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. காந்தியை சிறுமைப்படுத்துவதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட நாத்ராம் கோட்சேவை கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள். இது அவர்களின் தரம் தாழ்ந்த அரசியலுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. 23ஆம் தேதி இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். இப்போது திமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 23 அல்ல 24ஆம் தேதி ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். நான் சென்னையில் பங்கேற்கிறேன். அடுத்து திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரமாக மதவெறி சக்திகள் பரப்புகிற அவதூறுகளை கண்டிக்கிற வகையிலும் மதவெறி அரசியலை தமிழகத்தில் பரப்பக்கூடாது என்பதை உணர்த்தும் வகையிலும் எனது தலைமையில் 22ஆம் தேதி மாலை மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பெருமளவில் பங்கேற்க உள்ளார். சார், இப்போ எஸ்ஐஆர் வரை வாக்காளர் இன்னைக்கு ஈவினிங் வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் 12 லட்சம் கிட்டத்தட்ட எஸ்ஆர் பின்னால நீக்கி இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6 லட்சம் பக்கத்துக்கு எப்படி சார் ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க? சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் 97 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்பதை நான் தொடக்கத்தில் இருந்து கூறி வந்தேன். 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வரையில் நீக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. இந்த 97 லட்சம் பேரில் எத்தனை பேர் அண்டை நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஊடுருவியார்கள்? அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க முடியாது என்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் அமைச்சர்கள் உட்பட விளக்கமளித்தார்கள். பீகாரிலே 47 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களில் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் பதில் இல்லை. ஆனால் புள்ளி விவரம் 300 பேர் தான் என்று சொல்லப்பட்டது. புள்ளி விவரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி பாகிஸ்தானில் இருந்து, மேற்கு வங்கத்தில் இருந்து, வங்காளதேசத்தில் இருந்து, மற்ற அண்டை நாடுகளில் இருந்து எவ்வளவு பேர் ஊடுருவி இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் அப்படி ஊடுருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இந்த 97 லட்சம் பேரையும் பட்டியலில் இருந்து நீக்கி இவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள்? இந்த 97 லட்சம் பேரும் இந்த பூர்வீக குடிகளா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களின் வாக்குகளை பறிப்பதன் மூலம் இவர்கள் சாதிக்கப் போவது என்ன? இவர்கள் குடியுரிமையை சோதிக்கிற ஒரு செயல் திட்டத்தை தேர்தல் ஆணையின் மூலம் நடைமுறைப்படுத்துவது ஒரு உள்நோக்கம் கொண்டது. அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை முன்வைத்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான அரசியல். இந்த 97 லட்சம் பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் இந்த சாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளர்வதற்கு, வேரூன்றுவதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்ற வேண்டுகோளையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்வைக்கிறேன். சார், திருப்பரங்குன்ற காலத்தில் ஒருத்தர் தீக்குளித்து உயர்ந்தார் சார். இந்த சம்பவங்கள் தீக்குளிக்கிற சம்பவங்கள் அதிகமாக இருக்கு. இது தடுக்கிறதுல ஊக்குவிக்கிற மாதிரி சம்பவங்கள் இருக்கிறார். மிகுந்த கவலை அளிக்கிறது. ஒரு இளைஞர்
தவறான கருத்து பரப்புதலினால் அல்லது மதவெறி அரசியலால் தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். அது தீபத்தூண் இல்லை என்று அனைத்து ஆய்வுகளில் இருந்தும் தரவுகளில் இருந்தும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக எங்கே தீபம் ஏற்ற வேண்டுமோ அங்கு தீபத்தை தமிழ்நாடு அரசு அல்லது இந்து அறநிலையத்துறை ஏற்றிவிட்டது. சம்பந்தமே இல்லாமல் ஒரு தூணை காட்டி இதுதான் தீபத்தூண், இங்கேதான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்ற ஒரு பிரச்சனையை எழுப்பி மதவெறியை தூண்டி ஒரு இளைஞனின் உயிரை பறித்திருக்கிறது சங்க பரிவார கும்பல். இதற்கு பாஜகவும் RSSம் இதர சங் பரிவார் அமைப்புகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். விஜய் திமுகவை நேரடியா விமர்சனம் பண்ற அளவுக்கு பாஜகவை அந்த மாதிரி பண்ணாம பேசிருக்காரு நேற்று கூட. இதை பத்தி என்ன சார்? அதிமுக விமர்சனம் பண்றது இல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அவர் தான் கட்சியை வளர்க்க வேண்டும், தான் முதல்வராக வேண்டும் என்பதை விட திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப வேண்டும், பகையை மூட்ட வேண்டும், மக்களிடத்திலே வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயல் திட்டமாக தெரிகிறது. அவர் தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அந்த ஒன்றை மட்டுமே செயல் திட்டமாக கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார், அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரப் போகிறார், எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறார், எப்படி மது மற்றும் போதைப் பொருட்களை சுத்தமாக துடைத்தெறிய போகிறார், எப்படி அனைவருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கப் போகிறார், எப்படி கல்வியை மேம்படுத்தப் போகிறார், எப்படி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தப் போகிறார் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசவில்லை. எந்நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது. விஜய் இஸ் ஈக்குவல் டு திமுக வெறுப்பு என்ற நிலைதான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். விசிக சார்பில் தேர்தல் திட்ட அறிக்கைகள் தயாரிக்க நாங்கள் நீண்ட காலமாக கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 234 மாவட்ட செயலாளர்களை தொகுதி வாரியாக நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு புது முயற்சி. அதாவது தேர்தல் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு மாவட்ட எல்லைகளை வரையறுக்கிறோம். இதுவரை ரெவென்யூ மாவட்டங்களை கட்சி மாவட்டங்களாக பிரிப்பது வழக்கம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையம் எப்படி தொகுதிகளை வரையறை செய்திருக்கிறதோ, எல்லைகளை வரையறை செய்திருக்கிறதோ, அந்த சட்டமன்ற தொகுதி எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அவர்கள் தொகுதி மாவட்ட செயலாளர் என்று அழைக்கப்படும் வகையில் 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களை 2 நாட்களில் நான் அறிவிக்க இருக்கிறேன். அதன் பின்னர் தான் தேர்தல் தொடர்பான வேலை திட்டங்களில் கவனம் செலுத்துவோம். அப்படின்னா அவர் இதுவரையிலும் என்னுடைய பேட்டியை கேட்கல, என்னுடைய போராட்டங்களை கவனிக்கலன்னு அர்த்தம். அவர் எதுவுமே என்னை பற்றி பார்க்காமல் அல்லது படிக்காமல் அல்லது கேட்காமல் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று அவதூறு சொல்லும் நோக்கில் யாரோ சொல்லுகிறார் என்று நான் கருதுகிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பலமுறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஒன்று, சாதிவாரி கணக்கெடுப்பை யார் நடத்த வேண்டும் என்பது முக்கியமான கேள்வி. அது மத்திய அரசுக்குத்தான் அதிலே பொறுப்பு இருக்கிறது. சென்சஸ் எடுப்பது மத்திய அரசின் கடமைதான். எனவே வரவிருக்கிற காலத்தில் அவர்கள் சென்சஸ் ஜாதி அடிப்படையிலே எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இவர்கள் வீம்புக்கு மாநில அரசு ஏன் எடுக்கக்கூடாது என்கிறார்கள். மத்திய அரசோடு நட்பு வைத்திருக்கிறவர்கள் ஏன் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்ல தயங்குகிறார்கள். நாங்கள் மாநில அரசு எடுக்கிற வாய்ப்பு இருந்தால் மாநில அரசும் எடுக்கட்டும் என்று சொல்லுகிறோம். பீகாரிலே மாநில அரசு அப்படி எடுத்தது. ஆனால் அதை மத்திய அரசு ஒரு சர்வே என்கிற அடிப்படையில் தான் அதை மதித்ததை தவிர அதை ஒரு கணக்கெடுப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாநில அரசுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் செய்வதற்கு பயன்படும், அவ்வளவுதான். ஆகவே சென்சஸ் என்பதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதை செய்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான், ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது, SC ST மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு காலங்காலமாக நடந்து வருகிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை SC STக்கு பொருந்தாது. ஏனென்றால் ஏற்கனவே SC ST ஒவ்வொரு சாதி வாரியாக
கணக்கெடுப்பு நடத்தி அந்த விவரங்கள் இருக்கின்றன அரசு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 78 சாதிகள் இருக்கின்றன என்றால் ஒவ்வொரு சாதியிலும் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் இருக்கிறது. ஓபிசி சாதிக்கு தான் அந்த புள்ளி விவரம் கிடையாது. பொதுவாக ஓபிசி என்ற பட்டியல் உண்டே தவிர ஒவ்வொரு சாதியும் எத்தனை லட்சம் பேர் அல்லது எத்தனை கோடி பேர் என்கிற கணக்கு கிடையாது. ஆனால் எஸ்சி பட்டியலில் பறையர் எவ்வளவு, தேவேந்திரகுல வேளாளர்கள் எவ்வளவு, அருந்ததியர் எவ்வளவு, இதர சாதிகள் எவ்வளவு என்கிற புள்ளி விவரம் இருக்கிறது. அவர் என்னை ஒரு தலித் அமைப்பின் தலைவர் என்கிற அடிப்படையிலே திரும்ப திரும்ப இந்த கருத்தை சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் நான் இந்த கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவருடைய பார்வையில் பார்த்தால் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். பொதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது என்கிற புரிதலில் நாங்கள் அதை சொல்லுகிறோம். ஆகவே இவர் மத்திய ஒன்றிய அரசோடு உறவில் இருக்கிற போது ஒன்றிய அரசிடம் சொல்லி அதை சாதிக்க வேண்டியதுதானே. ஏன் இதுவரையில் ஒன்றிய அரசிடம் இந்த கோரிக்கை அவர் வைக்க தயங்குகிறார்? அவருக்கு இதிலே அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சார், உச்சநீதிமன்றத்தில் நவோதய பள்ளிகள் வழக்கில் தமிழக அரசு சரியா செயல்படலைன்னு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சார், அவருடைய ஆட்சி காலத்தில் சரியா செயல்பட்டு இருக்கலாமே, அதை நீங்க அவர்கிட்ட கேளுங்க.